பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே ஒரு சின்ன காரியங்களை பார்க்கலாம். யோபு புஸ்தகத்தில் யோபுவானவர் என் இரட்சகர் வருவார் என்று அவர் காத்து கொண்டிருந்த அருமையான வார்த்தை இன்றைக்கு நம்மை ஊக்குவிக்கிறதா இருக்கிறது. எத்தனையோ ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை இழந்து பிறகும் அவர் சொல்லுகிற காரியம், என் மேய்ப்பர் வருவார், நான் அவருக்காக காத்திருக்கிறேன், என் கண்கள் காணும், என் மாம்ச கண் காணும் என்று இந்த அருமையான இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதை வாசிக்கிறேன், கேளுங்க. யோபு 19ஆம் அதிகாரத்தில் 25, 26, 27 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று சொல்கிறார். இரட்சகரும் மீட்புறமா இருக்கிற இயேசு கிறிஸ்துக்காக காத்திருக்கிறார். யோபு புஸ்தகத்தில் என் தோல் முதலாய் அழுகி போனாலும் அவருடைய நம்பிக்கை பாருங்க, என் கண்கள், என் மாம்ச கண்கள் அவரை காணும், அவர் வருகையை காணும். இந்த பூமியில் அவர் பாதம் படுகிறதை என் மாம்ச கண்கள் அவரை பார்க்கும் என்ற நம்பிக்கை, விசுவாசத்தை பாருங்க. தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் யாருக்காக காத்திருக்கீங்க? இன்றைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா தன் காதலனுக்காக காத்திருக்காங்க, தன் காதலிக்காக காத்திருக்காங்க, பண தேவைகளுக்காக காத்திருக்காங்க, வீடு கட்ட வேண்டும் என்று காத்திருக்காங்க, பிரச்சனைகளை சால்வ் பண்ண வேண்டும் என்று காத்திருக்காங்க. இன்றைக்கு நிறைய பேர் பிள்ளைகளுக்காக காத்திருக்காங்க. ஐயோ, என் கருவில் ஒரு குழந்தை நான் சுமப்பனா என்று சொல்லி காத்திருக்காங்க. எந்த பிள்ளைகளே, நீங்கள் யாருக்காக காத்திருக்கீங்க? நம் இரட்சகரும் மீட்புறமா இருக்கிற இயேசுக்காக நீங்கள் காத்திருந்தீர்களானால் சகலமும் அவர் உங்களுக்கு கொடுத்துருவார். நம்ம எதற்காக காத்திருக்கிறோமோ அதை தள்ளி வச்சுட்டு இயேசு கிறிஸ்துக்காக நீங்கள் காத்திருந்தீங்களா சகலமும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆரோக்கியம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்கள் குறைகளெல்லாம் நிறைவேற்றுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். யோபு போல அண்டிக் கொண்டிருங்க, காத்திருங்க. ஒரு நாள் உங்க பிரச்சனைகள் சால்வ் ஆகும், உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நீ எதற்காக எதிர்பார்த்து வாஞ்சியோடு இருக்கிறியோ அதை நிறைவேற்றுகிற தேவன் இயேசு ஒருவரே. இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.